ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மக்ரோனி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி மக்ரோனி செய்து கொடுங்க. சாப்பிடாத பிள்ளைங்க கூட சாப்பிடுவாங்க. மக்ரோனி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றுங்க. 1 ஸ்பூன் உப்பு போடுங்க. 1 ஸ்பூன் ஆயில் விடுங்க. இப்போ ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க வைக்கலாம்ப்பா. கொதி வரட்டும். அதுக்குள்ளே இதை அப்படியே விடாமல் கரண்டியால் கிளறி விடுங்க. அப்போ தான் இது அடி பிடிக்காமல் இருக்கும். அப்படியே விட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும், பாத்திரத்துலேயே பிடிச்சிக்கும். கிண்டி விட்டிங்கன்னா அது நல்லா பூ போல் சாஃப்டாக வெந்து வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 3 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு வெங்காயம் நைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி சீவி விட்டுடலாம் பையிலே. இப்போ இது நல்லா வதங்கட்டும். நல்லா கிரேவி பதத்துக்கு நல்லா குழஞ்சி வரணும். அதுக்குள்ளே இந்த மக்ரோனியை வடிகட்டிக்கலாம். சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிகட்டிடலாம். அப்போ தான் பூ போல் உதிரியாக வரும். கொஞ்சம் நேரம் அதை விட்டுட்டிங்கன்னா உடஞ்சி போயிடும், வராது சரியா. அதனால் உடனே எடுத்துடுங்க. இப்போ 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகா பொடி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் மக்ரோனியை கலந்து விட்டுக்கலாம்ப்பா. அப்படியே உதிரி மொத்தமாக கொட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விட்டுக்கலாம். அழுத்தம் கொடுத்து கிளறாமல் நல்லா சாஃப்டாக மெதுவாக கிளறுங்க. அப்போ தான் அது உடையாமல் வரும். இப்போ சூப்பரான டேஸ்டியான மக்ரோனி ரெடி ஆகிடுச்சுப்பா. இது உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க, செய்து கொடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் சாஸ் ஊற்றி கொடுங்க, பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.